தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டண அதிகரிப்பு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் விடுத்துள்ள கோரிக்கை. வாகனம் வாங்க உள்ளோருக்கு அதிர்ச்சி தகவல். இலங்கைக்கு ஒரு நாளில் வருகை தந்த பல தனியார் ஜெட் விமானங்கள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண் உட்பட 3 பேர் கைது. இடியுடன் கூடிய பலத்த மழை, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. திருமுருகண்டி A9 பிரதான வீதி விபத்தில் ஒருவர் பலி. வத்தளையில் துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சிக்கிய சந்தேக நபர். கொழும்பில் இராணுவத்தை முழுமையாக குவித்தாலும் பலனில்லை, சரத் பொன்சேகா கருத்து வெளியீடு. அரசு பல்கலைக்கழகங்களில் தீவிரமடையும் விரிவுரையாளர் பற்றாக்குறை. கல்குவாரி விபத்தில் உயிரிழந்தோரின் உடல்கள் மீட்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இந்த ஆண்டின் 2வது காலாண்டிற்கான மின்சார கட்டணத்தை 13.56% அதிகரிக்கும் இலங்கை மின்சார வாரியத்தின் முன்மொழிவை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். இது மின்சார கட்டணத்தை 33% குறைப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அளித்து தேர்தல் கட்ட வாக்குறுதிக்கு முரணானது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு அறிக்கையில் முன்மொழியப்பட்ட திருத்தம் பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியை மீண்டும் ஒருமுறை நேரடியாக மீறுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் அரசாங்கம் தனது உறுதிமொழியை எப்போது நிறைவேற்றும் என்றும் கேள்வி எழுப்பினார். மின்சார விலை நிர்ணயம் குறித்து தனது நிலைப்பாட்டை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் சஜித் வலியுறுத்தினார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த உறுதிமொழியை அதிகாரிகள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டார். இலங்கையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் வாகன விலைகள் அதிகரிக்கும் என வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஏப்ரல் 1 தொடக்கம் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு சுங்க வரியில் 2.5% வரி விதிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பில் வாகன இறக்குமதியாளர்கள் மேலும் தகவல் அளிக்கையில், அந்த வகையில் சுமார் 1 கோடி மதிப்புள்ள வாகனத்தின் விலையானது 2,50,000 ரூபாவால் அதிகரிக்கும். இந்த வரி முன்பு 1.25 வீதமாக இருந்தது. இந்த நிலையிலேயே வரியை அதிகரிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தொடர்புடைய வரியை சுங்கத்தில் செலுத்த வேண்டும். அதேவேளை ஜப்பானிய வாகன ஏல நிறுவனங்களிலும் வாகன விலைகள் அதிகரித்துள்ளன. என்றபோதும் இதுவரை இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கு இந்த 2.5% வரி விதிப்பு பொருந்தாது எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் T20 போட்டியை பார்வையிட கிரிக்கெட் ரசிகர்களை ஏற்றிக்கொண்டு 10க்கும் மேற்பட்ட தனியார் ஜெட் விமானங்கள் இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு முன்னதாக பல வணிக ஜெட் விமானங்கள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. 2026 உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 61 ஓட்டங்களால் பாரிய வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்களை இழந்து 175 ஓட்டங்களை குவித்தது. இந்த சிறப்புமிக்க வெற்றியின் மூலம் ஏ குழுவிலிருந்து சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற முதல் அணியாக இந்திய அணி தெரிவாகியுள்ளது. இதேவேளை இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை காண கொழும்பிலுள்ள ஆர். பிரேமதாச மைதானத்திற்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 160 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள 16 கிலோ குஷ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த குழு கைது செய்யப்பட்டுள்ளது.
சந்தேக நபர்கள் இன்று நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதேவேளை சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. மத்திய, சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முல்லைத்தீவு மாங்குளம் காவல்துறை பிரிவிற்கு உட்பட்ட திருமுருகண்டி ஏனையின் பிரதான வீதி, அறிவியல் நகர், யாழ் பல்கலைக்கழகம் செல்லும் வீதி அண்மித்த பகுதியில் இன்று பகல் 1:50 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். கிளிநொச்சி பகுதியிலிருந்து முருகண்டி பகுதி நோக்கி பயணித்த மகிழுந்து கார் முருகண்டி பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த சிறிய ரக மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 பேரும் காயங்களுக்கு உள்ளாகி கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்தும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பலியாகியுள்ளார். மற்றொருவர் சிகிச்சை பெற்று வருகின்றார். மகிழுந்து காரை செலுத்தி வந்த திருகோணமலை வைத்தியசாலையின் வைத்தியரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விபத்து தொடர்பாக முல்லைத்தீவு மாங்குளம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வத்தளை பகுதியில் உயிருள்ள ஆயுதங்கள் அடங்கிய பொதியொன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த பொதி கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பொதியில் 4 T-56 ரக துப்பாக்கிகள், 4 ரிவால்வர் ரக துப்பாக்கிகள், 2 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் 11 வகையான சிம் அட்டைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. விசாரணைக்கு பிறகு சம்பந்தப்பட்ட பொதியை மறைத்து வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் பொல்பெவகொடை ஜக்கலமுல்ல பகுதியை சேர்ந்த 35 வயதுடைய முன்னாள் இராணுவ வீரர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர் கல்நேவ, கல்தோட்டை மற்றும் எல்பிட்டிய காவல் பிரிவுகளில் நீதிமன்றங்களால் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் என்பது தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளுக்காக 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. 1 அல்லது 2 துப்பாக்கி சூடுகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்று பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ளும் என்றுதான் நம்புவதாகவும் அவர் கூறினார். தேசிய பாதுகாப்பில் குறிப்பிட்ட பிரச்சனை எதுவும் இல்லை. கடந்த காலத்தில் ஒவ்வொரு கும்பல் குழுவும் கலவரங்களையும் இனப்பிளவுகளையும் தூண்டுவதற்கு பழக்கப்பட்டிருந்தனர். அத்தகைய நபர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்க விரும்பும் போது அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய முயற்சிக்கின்றார்கள். ஆனால் முப்படைகளும் தேவையான நடவடிக்கைகளை ஒழுங்கான முறையில் மேற்கொண்டு வருவதாக நான் நினைக்கின்றேன். ஒரு சிறிய சம்பவத்தை ஏற்படுத்தக்கூடிய 1 அல்லது 2 பேர் இருந்தாலும் கவலைப்பட ஒன்றுமில்லை. அரசாங்கம் இதை எப்படியும் புரிந்து கொண்டுள்ளது. இந்த நாட்டில் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களுக்கு ஓரளவு புரிதல் உள்ளது. எனவே இந்த நபர்கள் இப்போது அதை நிர்வகிக்க முடிந்தது என்றுதான் நான் நினைக்கின்றேன். இது ஒரு குற்றம் அல்ல. இது பாதாள உலகம் தீவிரமாக செயல்பட்டு வரும் இடம். பாதாள உலகம் 100% அடக்கப்படவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். முழு இராணுவமும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டாலும் மோட்டார் சைக்கிளில் வரும் ஒருவரை ஒருவர் சுட்டுக்கொள்வதை தடுக்க எந்த வழியும் இல்லை. ஆனால் அதை பற்றி நாங்கள் மகிழ்ச்சி அடைய முடியாது. அரசாங்கம் சில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அரச பல்கலைக்கழக அமைப்பில் விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு
சுமார் 50% தட்டுப்பாடு நிலவுவதாகவும், ரஜரட்ட பல்கலைக்கழகத்தில் இந்த நிலைமை மிகவும் பாரதூரமானதாக மாறியுள்ளதாகவும் அந்த பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீட மாணவர் சங்கம் தெரிவித்துள்ளது. ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீட மாணவர் சங்க தலைவர் திலின நிரோஷ், முகாமைத்துவ பீடத்தில் தற்போது சுமார் 2000 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு கற்பிக்க வரும் 12 பேராசிரியர்கள் மட்டுமே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பீடத்தில் விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கான தட்டுப்பாடு தற்போது 45% உள்ளது. விரிவுரையாளர் தட்டுப்பாடினால் மாணவர்கள் எதிர்கொள்ளும் மிக முக்கிய சவாலாக ஆய்வுப் பணிகள் அமைந்துள்ளன. ஆய்வுப் பணிகளுக்கு தேவையான வழிகாட்டல்களையும் அறிவையும் வழங்க பேராசிரியர்கள் போதிய அளவில் இல்லை. இதனால் மாணவர்களின் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பிப்பதிலும் பட்டப்படிப்பை தொடர்வதிலும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடி மற்றும் வரி அதிகரிப்பு காரணமாக பெருமளவிலான விரிவுரையாளர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமை அரச பல்கலைக்கழகங்களில் இவ்வாறான ஆளணி தட்டுப்பாடு ஏற்பட பிரதான காரணமாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் 6 துறைகளிலும் பயிலும் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் இதனால் கேள்விக்குறியாகியுள்ளன என தெரிவித்துள்ளார். பதுளை லியங்கஹவெல கல்குவாரியில் நேற்று முன்தினம் விபத்தில் உயிரிழந்த 2 பேரின் உடல்களையும் பதுளை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இலங்கை இராணுவத்தின் 112வது காலாட் பிரிகேடின் 23வது விஜயபாகு காலாட் படையினர் மீட்டெடுத்துள்ளனர். குறித்த கல்வாரியில் துளையிடும் பணியின் போது மண் மற்றும் கற்களுக்கு அடியில் புதைந்த 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.